பாமக கட்சிக்குள் அப்பா மகனுக்கிடையே மோதல் போக்கானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கட்சியை உருவாக்கி தற்போது நிலைநிறுத்தி இருப்பது ராமதாஸான தனது அப்பாதான் என்பதை கூட மறந்து தலைமை பதவிக்கு அன்புமணி போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலும் அவருடன் பல்லாண்டு காலம் துணை நின்ற நிர்வாகிகள் அனைவரையும் கட்சியை விட்டு நீக்கவும் செய்கிறார். இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் தற்போது அன்புமணியை தலைமை நிர்வாக குழுவிலிருந்து ராமதாஸ் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் முன்பிருந்த நிர்வாக குழுவை கலைத்து புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ராமதாஸ். அதில் ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதன் மூலம் ராமதாஸ் கட்சியின் முழு பவரையும் தன் வசப்படுத்த உள்ளது தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அடுத்தடுத்து கட்சி சார்ந்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகளவில் உள்ளது. இது தொண்டர்கள் ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை அன்புமணி உடையது என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் ராமதாஸ் கட்சி அதிகாரத்தை முழுமையாக தன் வசம் கொண்டு வந்து முக்கிய பொறுப்புகளில் மகள் வழியின் பேரனான முகுந்தனை நிலைநிறுத்துவதாக கூறுகின்றனர். இது குறித்து தான் நேற்று தைலாபுரத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது. தற்போது கட்சி தலைமை நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கியுள்ளது அரசியல் களத்தில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோல் பாமக கட்சியின் தலைமை பொறுப்பு விஷயத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து முரண்பாடு தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக உட்கட்சியில் குழப்ப நிலையை மாற்று அரசியல் கட்சியினர் மறைமுகமாக ஏற்படுத்தி இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. 2026 மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே பாக்கியிருக்கும் சூழ்நிலையில் பாமகவில் நிலவும் குழப்பமான சூழ்நிலை அந்த கட்சியின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது அவர் கூறும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி என பேசப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி என்னை போல பொறுப்பாளர்களையும் மன உளைச்சலில் ஆழ்த்தி உள்ளது. இரு தரப்பிலிருந்து தினம் வரும் செய்தி குழப்பத்தை ஏற்படுத்தியும் வருகிறது. இது மாற வேண்டும், பழைய நிலைக்கு பாமக வர வேண்டும், அதுவே எங்களின் ஆசை. இந்த விஷயத்துக்கு தீர்வு இருவரும் பேச வேண்டும், இல்லை என்றால் தீர்வு கிடைக்காது. இருவரும் சேர்ந்து பேசி முடிவை வெளியிட்டால் பாமக மீண்டும் பழைய நிலையில் செயல்பட தொடங்கும். நான் மீண்டும் வற்புறுத்துவது பாமக மீண்டும் பழைய நிலையில் வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கு இருவரும் பேசி முடிவெடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் கொறடா மாற்றம் தொடர்பாக மனு கொடுத்துள்ளது பெரிய பிரச்சனை இல்லை. இன்னும் ஓராண்டுகள் தான் சட்டப்பேரவையும் இருக்கும். பின் தேர்தல் வந்துவிடும். கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது நீக்குவது குழப்பத்தையே தரும். ராமதாஸ் இல்லை என்றால் பாமக, வன்னியர் சங்கம் என எந்த இயக்கமும் இருக்காது. ராமதாஸை போல அன்புமணியையும் வலிமைப்படுத்தி இருக்கிறோம். இவர்கள் இணைந்தால் மட்டுமே வலிமை நீடிக்கும். இவர்கள் இணையாத பட்சத்தில் கட்சி நலிவடைந்துவிடும். தற்போதைய நிலையில் தீர்வுதான் முக்கியம். பாமகவில் நடக்கும் உட்கட்சி குழப்பத்திற்கு பிற கட்சிகள் காரணம் இல்லை என்றே கூறப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திடீரென ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுக கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியுடன் இணைந்து பணியாற்ற பாமக முடிவெடுத்துள்ளதாக ராமதாஸ் தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.